பார், நான் சொன்னா அவன் கையெழுத்து மட்டும் இல்லை, கழுத்தறுத்து செத்து போடான்னு சொன்னா கூட அதை பண்ணுவான். அதான் ஏன் வளர்ப்பு. உன்னால என்னை எதுவுமே பண்ண முடியாது. நல்லா கேட்டுக்கோ, அவன் விசுவாசம் எனக்கு மட்டும்தான். பேனவ கூட இந்து 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 வேணா இந்து இது வேண்டாம். இந்து இதுல நீ கையெழுத்து போடணும்னு இல்ல. ஒரு நிமிஷம் நீ பொறுமையா இரு. கொஞ்சம் யோசனை பண்ணுடி. இதுல கையெழுத்து போடாத போடாத இந்து. இந்து இந்து வேண்டாம். அவங்க தான் ஏதோ நீ இதுல சொல்றாங்கன்னா கையெழுத்து நீ பண்ணுவியா? இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ சதி செய்றாங்க இந்து. இந்து வேண்டாம். நான் வேண்டான்னு கையெழுத்து போட்டிருக்கான்ல, அப்ப இனிமே அவனும் எனக்கு வேண்டாம். இதோட எல்லாம் முடியட்டும். இந்து இந்து வேண்டாம். இந்து இந்து அண்ணா சொல்லுங்கண்ணே. எங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அந்த கர்ணாவை ஒன்றும் தெரியாத மாதிரி எங்கேருந்து அனுப்பிச்சு விட்ரு. சரிண்ணே, நான் விட்டுறேண்ணே. தேங்க்யூ சார். இன்னும் எவ்வளோ நேரம் சார் ஆகும்? யோ, கர்ணாவை ஏன் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க? ஐயா ட்ரங்க் அண்ட் டிரைவுங்கய்யா, ஹெல்மெட் வேற போடலையா? யோ, அவர் யாருன்னு தெரியுமா? கிருபாவோட தம்பியா? அவரை போய் பிடிச்சு வச்சிருக்க? யோ, முதல்ல அனுப்பி விடியா. இல்லைங்கய்யா, குடிச்சிருக்காருங்கய்யா. அதெல்லாம் எனக்கு தெரியும், முதல்ல அனுப்பி விடியா. அனுப்பி விடியா. யாரு என்னன்னு தெரியாம நிப்பாட்டி இருக்க? யோ, சாவியை கொடு. சாவி கொடுப்பா. கர்ணா, தெரியாம நிப்பாட்டிட்டாங்க, ஏதோ தப்பு நடந்துருச்சு. இந்து, நான் இது வரைக்கும் உனக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் இந்து. ஆனா அதை எதையுமே நீ மனசுல வச்சுக்காம எனக்காக கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க. அக்கா, இப்ப என்னாலதான் உன் வாழ்க்கையே போயிருச்சுன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடி. அக்கா, அப்படிலாம் இல்லக்கா. அந்த பத்திரத்துல முதல் கையெழுத்து போட்டது நான் இல்ல, கர்ணாதான். அவன் நான் வேண்டான்னு முடிவு பண்ணி கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் நான் போட மாட்டேன்னு சொன்னா மட்டும் என்னக்கா ஆயிட போகுது? இங்க பாரு இந்து, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. அங்க என்ன நடந்துச்சுன்னா நீ எதுவும் சொல்ல வேண்டாம். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எல்லாமே தெரியும். இதுக்கு அப்புறமா நீ சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணு தயாரா இல்ல. நம்ம ரெண்டு பேருக்குள்ள இனி எதுவுமே இல்ல. மரியாதை இங்க இருந்து வெளியில போயிடு. ஏய் ஏய், இங்க பாரு, நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இந்த பாரு, இந்த பணத்தை அண்ணங்கிட்ட கொடுக்கறதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டு வந்தேன். இது வரைக்கும் நான் கூட இருந்து அனுபவிச்சதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் நீ எதுவும் பண்ண வேண்டாம். உன்னோட இந்த நடிப்பெல்லாம் நம்புறதுக்கு இனியும் நான் தயாரா இல்ல. ஏய், நீ உன் அண்ணனுக்கு கூட சேர்ந்துட்டு தான் இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. ஏய், அங்க என்ன நடந்துச்சுன்னா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேள. இப்ப இங்க இருந்து போறியா இல்லையா? இத பாரு,
உன்னை நான் பார்க்கிறது இதுதான் கடைசியா இருக்கணும். இதுக்கப்புறம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் என் முன்னாடி வந்து நின்னுடாத. நல்லா கேட்டுக்குங்க. உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். இனிமே கர்ணா வாழ்க்கையில அந்த இந்து இல்லை. 2 பேரும் பிரியணும்னு முடிவு பண்ணி டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்கோ. அதனால அந்த இந்துவோட பேரு இந்த வீட்ல கேட்கவே கூடாது. நாளைக்கே கர்ணாவுக்கும் புவனாவுக்கும் இந்த வீட்ல நிச்சயதார்த்தம் நடக்கணும். அதுதான் என்னோட முடிவு. மாப்ள, நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? என் பொண்ணு கர்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறாளா? நான் தான் சொன்னேன்லண்ணே, அம்மாவும் பொண்ணு இப்படி ஒரு சந்தர்ப்பம் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்கண்ணே. புவனாவுக்கும் கர்ணாவுக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். கடவுளே, நாளைக்கு காலையில் புவனா இந்த வீட்டில் இருக்கணும். அது உன்னோட பொறுப்பு. போய் நிச்சயதார்த்தத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணு. போ. என்னங்க, என்ன இதெல்லாம்? கிருபா மாமா என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு, நீங்களும் கேட்டுட்டு அமைதியா இருக்கீங்க. ஏய், எங்க அண்ணன் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதுல எந்த மாற்றமும் இல்லை, புரியுதா? இங்க பார், நாளைக்கு அண்ணன் சொன்ன மாதிரி நிச்சயதார்த்தம் நடக்கும். அப்படி இல்லாம நீங்க ஏதாவது தில்லுமுள்ளு வேலை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுதான் உனக்கு இந்த வீட்டில் கடைசி நாளா இருக்கும். அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்க மாட்ட, புரியுதா? ஓ.